அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கியூஆர் குறியீட்டு முறைமையின் ஊடாக நேற்று மாத்திரம் சுமார் 6 லட்சம் பேர் கியூஆர் குறியீட்டை தயாரித்ததாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமது ரத்நாயக்க தெரிவித்தார். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். தங்களுடைய வாகனங்களை விற்று புதிதாக வாகனங்களை வாங்கியவர்கள் பலர் இருந்தனர். இவர்களுக்காக முன்பதிவு செய்வதற்காக போலீசார் வேறு ஒரு முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளனர். அதாவது ஒரு கையடக்க தொலைபேசி இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கு ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்யக்கூடிய வகையில் செயற்படுத்தப்படுகிறது. இதுபோன்று செயற்படுத்தப்படும் போது முன்னர் வாகனத்தை வைத்திருந்தவர் பதிவு செய்த கியூஆர் குறியீட்டை அழிக்காவிட்டால் அவருக்கு வாகனத்தை பதிவு செய்ய முடியாது பிரச்சினை காணப்பட்டது. அதனால் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திடமிருந்து 2023 ஆகஸ்ட் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை முழுவதும் வாகன பதிவு மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களினதும் தரவுகளை பெற்று நாம் அவற்றை நீக்கியுள்ளோம். சுமார் 15 லட்சம் தரவுகளை கியூஆர் கட்டமைப்பிலிருந்து நீக்குவதற்கு நேரிட்டது. அவற்றை நீக்கிவிட்டோம். அதன் பின்னர் மற்றும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களிடம் வாகனம் இருக்கிறது, ஆனால் தொலைபேசி இலக்கம் இல்லை. அவ்வாறான 15 லட்சம் பதிவுகள் காணப்பட்டன. அவற்றையும் கட்டமைப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏனெனில் அவ்வாறானவர்களுக்கு கியூஆர் வழங்க முடியாது. தரவுகளை நீக்கிய பின்னர் சுமார் 2.7 மில்லியன் தரவுகளை நாம் நீக்க வேண்டியிருந்தது. அதன் மூலம் பலருக்கு கியூஆர் குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆரம்பத்தில் 70 மில்லியனாக இருந்த தரவுகளில் 2.7 மில்லியன் குறைந்தது. பின்னர் புதிதாக பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கையை அவதானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும் போது பின்னர் தரவுகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததற்கு அமைய நாளாந்தம் கியூஆர் பெற்றுக் கொள்வதும் அதிகமானது. உதாரணமாக ஒரு நாளைக்கு 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலானோர் பதிவு செய்தனர். தற்போது 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் இணைந்துள்ளனர். இன்று வரையில் மொத்தமாக 5.5 மில்லியன், அதாவது 55 லட்சம் பேர் கியூஆர் குறியீட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதற்கு முன்னர் 70 லட்சம் கியூஆர் குறியீடுகள் காணப்பட்டன. இன்னும் 1.5 மில்லியன் பேர் வரையில் எஞ்சியுள்ளனர். அத்துடன் புதிதாக சுமார் 2 லட்சம் வாகனங்கள் வந்துள்ளன. இதனை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் யார் என்று பார்த்தபோது அவர்களிடம் வாகனம் உள்ளது, ஆனால் கியூஆர் பதிவு செய்வதற்கான பழைய தொலைபேசி இலக்கம் அவர்களிடம் இல்லை. இதற்கு தீர்வாக நேற்று இரவு நாம் கட்டமைப்பை புதுப்பித்தோம். இதனை ஓவர்ரைட் அல்லது ரத்து செய்து மீண்டும் வழங்குதல் என்று கூறுகின்றோம். தற்போது உங்களிடம் உள்ள தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்டு உங்கள் வாகன தகவல்களை வழங்க வேண்டும். அப்போது இதனை நாம் ஓவர்ரைட் செய்வோம், அதாவது ரத்து செய்து உங்கள் பெயருக்கு மாற்றப்படுகிறது என்று வரும். நீங்கள் தான் இந்த வாகனத்தின் உரிமையாளரா என்று கேள்வி கேட்கப்படும் போது அதனை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த தரவில் அந்த வாகனம் தற்போது இந்த தொலைபேசி இலக்கத்தில் தான் பதிவாகியுள்ளது என்று காண்பிக்கும். அதனை உறுதிப்படுத்தியதன் பின்னர் உங்களுக்கு கிடைக்காத கியூஆர் குறியீட்டை பெற்றுக் கொள்ள முடியும். பொதுமக்கள் fuelpass.gov.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதள முகவரியில் உங்கள் தரவுகள் சரியானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்கின்றோம். போலி தகவல்களை பெறுவதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட 5 அல்லது 6 இணையதளங்கள் காணப்படுகின்றன. சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலியான லிங்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதனிடையே கியூஆர் குறியீட்டு முறைமையின் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கும் செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. இதற்கமைய வாகன இலக்க தகடுகளின் கடைசி இலக்கம் 2 அல்லது 0 கொண்ட வாகனங்களுக்கு மாத்திரம் இன்றைய தினத்தில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது.